நம்ம ஏடிஎஸ்டி இருக்கிற மக்களை பார்த்துட்டு யூஆர் டூ சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பேரு ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி டிஸ்போரியா ஆர் ஆர்எஸ்டி ஃபார் ஷார்ட். The first sign of RSD பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. they can also overwork a lot. இவங்களோட மோட்டிவேஷன் எதனால இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா the reason is they don't want to be criticized by anybody. மத்தவங்க அவங்களோட ஒர்க்ல குத்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பெர்ஃபெக்டா அந்த ஒர்க்கை முடிச்சு தரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. சில சமயம் இழுத்து போட்டு வேலை செய்வாங்க. ரெண்டாவது சைன், அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண போறாங்கன்னு தெரிய வந்துருச்சுன்னா இவங்க அவங்கள ஃபர்ஸ்டே கோஸ்ட் பண்ணி விட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இட்ஸ் மோர் ஆஃப் நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ வில் ராதர் ரிமூவ் மை செல்ஃப் ஃப்ரம் தட் பிளேஸ். இதனாலே அவங்க நிறைய ஒர்க் பிளேஸ் ஜம்ப் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் வந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்டெபிலிட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன் அகேன் இட்ஸ் தி சேம் திங். நீ என்ன ரிஜெக்ட் பண்ண போறியா இல்ல நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்ண போறியா? ஓகே, நான் அதுக்கு முன்னாடி லெட் மீ ரன் அவே ஃப்ரம் ஹியர். சைன் 3, ஆர்எஸ்டி உள்ள மக்கள் வந்து நீங்க ஒரு பிளாங்கா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல ஓகே அப்படின்னு போடுறீங்க இல்ல ஒரு தம்ஸ் அப் மட்டும் நீங்க ரியாக்ட் பண்ணி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி விடும். அவங்க ஒரு ஓவர் திங்கிங் ஸ்ப்ரீல போயிடுவாங்க. அவங்களை பிடிக்கலையா இல்ல நீங்க அவங்கள சண்டை போட போறீங்களா ஆர் ஆர் யூ அப்செட் பிகாஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸசிவா ஓவர் திங்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி ஆர்எஸ்டி உள்ள மக்கள் வந்து இம்மீடியட்டா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களான்னு பார்ப்பாங்க. அதுவும் நீங்க இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணல ரொம்ப டைம் எடுக்கிறீங்கன்னா they can again go into a spiral of overthinking of எதனால நீங்க இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணல அந்த மாதிரி எல்லாம்.